அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும். இந்த பழமொழியை நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம் இல்லையா? இதோட அர்த்தம் என்னன்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அரசனோட சபையில குற்றத்துக்கு விசாரணை நடத்தி உடனே தண்டனை வழங்கப்பட்டுரும். ஆனா தெய்வத்தோட தீர்ப்புகள் தாமதமாகலாம். தவறுகளை திருத்திக்க வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அதையும் மீறி திருந்தாத மனிதர்களுக்கு கர்மா விதிமுறைப்படி தண்டனை நிச்சயம் வழங்கப்படும். அப்படிதான் இங்க ஒருத்தருக்கு கடவுள் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுத்தும் தன்னை திருத்திக்காம தான் செஞ்ச பாவத்தை தன்னோடையே தீர்க்காம அடுத்து வந்த வாரிசுகளுக்கும் கொடுத்த கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காணொளி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல பார்த்திபன் ஒருத்தர் தன்னோட மனைவி மற்றும் 2 பையன்களோட சின்ன குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. என்னதான் இவரோட குடும்பம் இப்ப சின்ன குடிசை வீட்டுல இருந்தாலும் ஒரு காலத்துல அவங்க அப்பாக்கு ஏக்கர் கணக்குல தோட்டம், துறவு, அப்புறம் பெரிய மச்சு வீடுன்னு சகல வசதிகளோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல அவங்களோட நிலம் எல்லாமே வீணா போயிருச்சு. இருந்த வீட்டை வித்து தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தாரு பார்த்திபனோட அப்பா. இப்ப புரியுது இல்லையா ஏன் பார்த்திபனோட குடும்பம் ஏழ்மையில இருக்குன்னு? பார்த்திபனும் ஒன்னும் பெருசா படிக்கல. அவரும் அவரோட மனைவியும் கூலி வேலைக்கு போய் தான் சாப்பிட்டுட்டும் 2 பசங்களையும் அரசு பள்ளியில படிக்க வச்சுட்டும் இருந்தாங்க. பார்த்திபனோட குணத்தை பத்தி சொல்லணும்னா யார்கிட்டையும் உதவின்னு போய் நிக்க மாட்டான். அவனால முடிஞ்ச வரை சம்பாதிச்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தான். அவனோட தினசரி வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. காலையில அவன் மனைவி எல்லாருக்குமா சேர்த்து ஏதாவது ஒரு கஞ்சியை செய்வாங்க. அது அவளும் பார்த்திபனும் அப்புறம் அவங்களோட 2 பசங்களும் சாப்பிட்டுட்டு வேலைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் போயிருவாங்க. மதியத்துக்கு பசங்க 2 பேரும் மதிய உணவு திட்டத்துல பள்ளிக்கூடத்திலேயே சாப்பிட்டுருவாங்க. பார்த்திபனும் அவனோட மனைவியும் கூலி வேலை செஞ்சுட்டு அங்க கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்குவாங்க. ராத்திரிக்கு ஏதாவது ஒரு தாளிச்ச சாப்பாடை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இப்படிதான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கிறப்பதான் பார்த்திபன் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி வந்துச்சு. பார்த்திபனோட முதல் பையன் ரகு கம்பு சுத்துறதுல கெட்டிக்காரன். 2வது பையன் வாசு கேரம் போர்டு ஆடுறதுல திறமசாலி. அதனால அவங்க ஸ்கூல்ல அவங்க டீச்சர்ஸே 2 பேரோட பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த ரொம்ப ஆர்வமா 2 பசங்களும் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. அப்பா, அம்மா, இந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்னு எல்லா ஸ்கூல்ல இருந்தும் பசங்க கலந்துப்பாங்க. எங்களையும் எங்க டீச்சர்ஸ் இந்த போட்டியில சேர்த்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு பார்த்திபனும் அவனோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட பார்த்திபன் இப்படி சொன்னான். இந்த போட்டியில கலந்துக்க பணம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க அதுக்கு 2 பசங்களும் எந்த காசும் கட்ட வேண்டாம்பா அப்படின்னு சொன்னாங்க. இது இப்படி இருக்க போட்டிக்கான நாளும் வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்னு அந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்தும் பசங்க போட்டிக்கு வந்திருந்தாங்க. போட்டியும் துவங்குச்சு. எதிர்பார்த்த மாதிரியே ரகு கம்பு சுத்துறதுலயும் வாசு கேரம் போர்ட்லயும் முதல் பரிசு ஜெயிச்சாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒரு பிரைவேட் நிறுவனம் 2 பசங்களுக்கும் அவங்க நிறுவனத்திலேயே 50% கட்டணத்துல பயிற்சி கொடுக்கறேன்னு சொல்ல 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. என்னதான் 2 பேரும் போட்டியில ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கிட்டு வந்திருந்தாலும் இப்ப பயிற்சின்னு ஆளுக்கு 5000 வீதம் 10,000 ரூபாய் கேட்டதும் பார்த்திபனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்திபன் அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உதவின்னு யார்கிட்டையும் போய் நின்னதில்ல. ஆனா அதே சமயம் வீட்டு சூழ்நிலைய புரிஞ்சு அவனோட 2 பசங்களும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்ல. முதல் முறையா ரொம்ப ஆர்வத்தோட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அதனால அந்த 10,000 ரூபாய எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் கேட்டு வாங்கி கொடுத்துடணும்னு முடிவெடுத்து ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கேட்டான். 10 பேர் வீட்டுல போய் கேட்டிருப்பான். ஆனா ஒருத்தர் கூட 1 ரூபாய் கூட கொடுக்கல பார்த்திபனுக்கு. பார்த்திபனுக்கு ஒண்ணுமே புரியல. இது நாள் வர சாப்பாடு இல்லாத காலத்திலையும் உதவின்னு போய் கேட்டதில்ல. இந்த ஒரு உதவியாச்சும் யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கலாமேன்னு ரொம்ப மனசுடைஞ்சு ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தான் பார்த்திபன். அப்போ அவன் பக்கத்துல ஒரு வயசானவர் வந்து உட்கார்ந்து, நீ ஈஸ்வரம் பையன் பார்த்திபன் தானே அப்படின்னு கேட்க, பார்த்திபனும் அவர்ட்ட ஆமாங்க, நீங்க யாருன்னு கேட்டான். நான் உங்க அப்பாவோட பாலிய சிநேகித ராமையா. ஆமா, நீ ஏன்பா இங்க இப்படி இவ்ளோ சோகமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு அவர் கேட்டதுமே விரக்தியில இருந்த பார்த்திபன் எல்லாத்தையுமே கொட்டி தீத்தான். எல்லாத்தையும் கேட்ட ராமையா பெருமூச்சு விட்டாரு. அப்புறம் இப்படி சொல்லவும் ஆரம்பிச்சாரு. பார்த்திபா, உன் சொந்தக்காரங்க பண்ணது என்னவோ தப்புதான். ஆனா அவங்க அப்படி பண்ணதுக்கு முழு காரணமே உங்க அப்பா தான் அப்படின்னு அவர் சொன்னதும் பார்த்திபனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அவன் கேட்டதும் ராமையா இப்படி சொல்லவும் ஆரம்பிச்சாரு. நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ ரொம்ப செல்வ செழிப்போட எல்லா வசதிகளோடவும் தான் இருந்தீங்க. பணம் இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு ரொம்ப கர்வம் வர ஆரம்பிச்சுது.
அதனால பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்கன்னு ஏற்றத்தாழ்வு பார்க்க ஆரம்பிச்சாரு. உங்க அப்பா பணம் இல்லாத சொந்தக்காரங்கள வீட்டு பக்கம் கூட வரவிட்டதில்ல. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் உங்க அப்பாவோட சொந்தக்காரன் ஒருத்தன் தன்னோட மனைவி பிரசவத்துக்கு மருத்துவம் பார்க்கணும். அதனால கொஞ்சம் பணம் குடுத்து உதவி பண்ணுங்கன்னு வீட்டுக்கு வந்து கெஞ்சினாரு. ஆனா அப்ப கூட உங்க அப்பா ஈஸ்வரன் மனசு இறங்காம, பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டே துரத்திட்டாரு. அதுல இருந்து தான் உங்க வீட்டுக்கு எந்த ஒரு உறவினர்களும், நண்பர்களும் வர்றது கிடையாது. அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறப்போ எல்லாத்தையும் கேட்ட பார்த்திபனுக்கு கண்ணீரே வந்துச்சு. அத கவனிச்ச ராமையா, "நீ எதுக்குப்பா உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு கஷ்டப்படுற? கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதே நடக்கும். இந்தா உன் பையன்களுக்கு இந்த பணத்த வச்சு படிக்க வைன்னு" சொல்லி பணத்த கையில குடுத்தாரு ராமையா. அழுதுட்டே ரொம்ப நன்றின்னு சொல்ல வந்த பார்த்திபன ராமையா தடுத்து, "எனக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும்பா. உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய நீ அனுபவிச்சுட்ட. ஆனா இனி நீ செய்யற நல்ல காரியங்கள் உன்னோட வாரிசுகள நல்லபடியா காப்பாத்தட்டும்" அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பி போனாரு. பார்த்திபனும் அந்த பணத்த வச்சு 2 பையன்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுத்தான். அவங்களும் நிறைய பரிசு, பணம், மெடல்னு ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவனுக்கு கிடைக்கிற பணத்துல 4ல 1 பங்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தான். கதை மூலமா செய்யற பாவ புண்ணியம் உங்களை மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்களையும் வந்து சேரும். அதனால நம்ம முடிஞ்ச வரை நம்மளால முடிஞ்ச நல்ல காரியங்களையே செய்வோம்னு சொல்லி இங்க இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.